பாருங்கள், டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் வந்து நிர்வாக வளர்ச்சி அப்படின்னு சொல்லி டிஎன்பிசிலேயே தனியாக ஒரு யூனிட் இருக்குது. உடனே எஸ்எஸ்சியில் கேட்க மாட்டாங்க, ஆர்ஆர்பியில் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்க முடியாது. ஸோ இது வந்து கவர்மெண்ட்டு ஸ்கீம்ஸ், டோட்டலி இது கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸ். ஆனால் எஸ்பெஷலி டிஎன்பிசிக்கு ஒரு தனி யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. அதில் 10லேருந்து 15 கேள்வி தனியாக கேட்குறதுனால தான் ஸ்பெசிஃபிக்காக நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? ஸோ இது எந்த புக்லேயும் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருப்பாங்க. இது கலெக்டிவாக தான் நம்ம இது கொடுக்குறோம். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம் ஃபார் வேரியஸ் செக்ஷன்ஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்னு தான் அந்த சிலபஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அரசியல் கட்சிகளும் பல்வேறு மக்களுக்கான நலத்திட்டங்கள் தான் இங்கே பார்க்குறோம். அப்போது நலத்திட்டங்கள் யார் கொடுக்க முடியும்? நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர்ஸ். சரிங்களா? முதல் மந்திரி இருக்காங்க, அந்த சீஃப் மினிஸ்டர்ஸ், அந்த சீஃப் மினிஸ்டர் சிஎம்ஸ் தான் பிளான்ஸ் வந்து மக்களுக்காக கொடுக்கறது. ஓகேங்களா? யாரெல்லாம் இருந்தாங்க ஆரம்ப காலத்திலிருந்து, யார் யார் சீஃப் மினிஸ்டராக தமிழ்நாட்டில் இருந்தாங்க, அவங்க என்னென்ன ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விதமாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். கவனிச்சுக்கங்க. ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்கீம்ஸ். ஓகேங்களா? பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறோம். ஸோ திட்டங்கள், எது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திட்டங்கள் நம்ம எப்படி இதை படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன் ஸ்கீம்ஸ். இந்த திட்டங்கள் இந்த பகுதியில் 2 விதமாக ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ஐஎன்சி. ஸோ எழுதும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஐஎன்சி, இந்திய தேசிய காங்கிரஸ் தமிழ்நாட்டை ஆண்டாங்க. அதுக்கப்புறம் ஏஐஏ டிஎம்கே, தனியாகவே டிஎம்கே. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய கண்டினியூட்டி இருக்கும். அதுக்கப்புறம் டிஎம்கே மாறி மாறி டிஎம்கே ஏடிஎம்கே ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம ஸ்கீம்ஸ் பற்றி சொல்லும் பொழுது இந்திய தேசிய காங்கிரஸு, அதுக்கப்புறம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த அந்த சீஃப் மினிஸ்டர்ஸ், அந்த கட்சியில் இருந்த அந்த பார்ட்டிஸில் இருந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் கொடுத்த ஸ்கீம்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் தனியாக திமுகவுடைய ஸ்கீம்ஸை பார்க்கலாம். இப்போ கட்சி சம்மந்தமாக நம்ம வந்து இது ஐஎன்சியை இப்போ சொல்ல போகிறேன், டிஎம்கே சொல்ல போகிறேன் அப்படின்ல, நீங்கள் வந்து சீஃப் மினிஸ்டர்ஸுடைய பெயர்கள் சொல்லும் போது யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இவங்க எந்த கட்சியிலேருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸ்கீம்ஸ் ஆஃப் திரு சி ராஜாஜி. அவரை மறக்க முடியுமா? ஸோ ஆரம்ப காலத்தில் அவர் ராஜாஜி சீஃப் மினிஸ்டராக இருக்கும் பொழுது என்னென்ன செஞ்சார், அவருடைய ரெஜிம், அதான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது. ராஜாஜி அவரை பற்றி நம்ம படிக்க போகிறதில்ல, அவருடைய ஸ்கீம்ஸை தான் படிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அவருடைய ஸ்கீம்ஸ் என்னன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1937லேருந்து 39 வரைக்கும் தான் அவர் ஆட்சியில் இருந்தார். சரிங்களா? 1937லேருந்து 1939. ஸோ என்னென்ன செஞ்சாங்க அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 1937. ஓகேங்களா? இந்த காலகட்டத்தில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, மது விலக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது ஒரு திட்டம் தானே, மது விலக்கு கொண்டு வந்தது ஒரு திட்டம். அதாவது இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா த லிக்வர் ப்ராஹிபிஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ enacted for the first time in மெட்ராஸ் ப்ரொவின்சஸ். அந்த மദ്രാஸ் மாகாணத்தில் அப்போதைக்கு இருந்த 1937 சுதந்திரம் வருவதற்கு முன்னாலே. சரிங்களா? எப்போ கொண்டு வந்திருக்காங்க? 1 அக்டோபர்
1 அக்டோபர் மதுவிலக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதுமா. யாருடைய ஆட்சி காலத்தில்? ராஜாஜி இருந்த ஆட்சி காலத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1938 ஃபுல்லாக டைம் லைனாக தான் இருக்கும். கரெக்டான டைம் லைன் வந்து படித்து வச்சுக்கிறேன். 1938 விவசாய கடன் நிவாரண திட்டம். எல்லாமே இந்த பகுதியில் இப்படி தான் அந்த கிளாஸே போயிட்டுருக்கும். எதுவும் டைம் லைன் இருக்கும். அது என்ன? பிளான்ஸ். விவசாய கடன் நிவாரண சட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதாவது அக்ரிகல்ச்சரல் டெப்ட் ரிலீஃப் ஆக்ட். ஓகேங்களா? 1938 டு சால்வ் தி ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஃபார்மர்ஸ். புரியுதுங்களா? டு சால்வ் தி ப்ராப்ளம்ஸ் ஆஃப் தி ஃபார்மர்ஸ். அடுத்த ஒரு திட்டம் அதே இருக்கும்போது 1939 என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. அப்போ வந்து உள்ள பிரச்சனைகள், கோவிலில் வந்து யாரும் நுழைய முடியாது இல்லையா? ஸோ கோவில் நுழைவு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்களாமா. கோவில் நுழைவு அங்கீகாரம் மற்றும் இழப்பீட்டு சட்டம். ஸோ இழப்பீட்டு சட்டம். ஸோ ரெண்டையும் நம்ம எழுதிட்டு இருந்தோம்னா ரெண்டு தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் எழுதுனா ரொம்ப நேரம் எடுக்கும். அதனால் தமிழில் எழுதுகிறேன், சரிங்களா? அதனால் இங்கிலீஷில் சொல்கிறேன். டெம்பிள் என்ட்ரி அத்தாரைசேஷன் அண்டு ஐடெமினிட்டி. ஸோ இழப்பீடுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இன்டெமினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டெமினிட்டி. புரியுதுங்களா? இன்டெமினிட்டி ஆக்ட். ஸோ இன்டெமினிட்டி ஆக்டு 1939 அப்படிங்கிறது இந்த ராஜாஜி இருக்கிற காலத்தில் நடந்திருக்குது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது இது வந்து கிட்டத்தட்ட சுதந்திரம் வாங்குவதற்கு முன்னால். அதுக்கப்புறம் என்ன கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா, விற்பனை வரி அறிமுகப்படுத்தினாங்க. விற்பனை வரி அறிமுகம், அதாவது சேல்ஸ் டேக்ஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு டு காம்பன்சேட் த லாஸ் இன்கர்ட் பை ஸ்டேட் பை ப்ரோஹிபிட்டிங் தி லிக்வர் சேல்ஸ். ஸோ வந்து அந்த லிக்வர் சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு லாஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த விற்பனை வரி வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பண்ணையாள் சொல்லுவாங்க, பண்ணையாளர்கள் சொல்கிறோம் இல்லையா? பண்ணையாள், குத்தகை டெனன்ட்ஸ், அவங்களெல்லாம் வந்து அவங்கள்ட்டேருந்து பாதுகாப்பு கொண்டு வந்தாங்க 1952. சரிங்களா? அதாவது பண்ணையாள் அல்லது குத்தகைதாரர்களிலிருந்து பாதுகாப்பு சட்டம். இது கொண்டு வந்தது ஒரு முக்கியமான நிகழ்வு. அதுக்கப்புறம் அதே ஆண்டில் கைத்தறி வாரியம் உருவாக்குனாங்களாமா. இதாவது ராஜாஜி காலத்தில். ஸோ அதனால் அவங்களுடைய ஆட்சியில் 1952 சொன்னாங்க, கோல்டன் ஏஜ் ஆஃப் ஹேண்ட்லூம் வீவர்ஸ். புரியுதுங்களா? நெசவாளர்கள், கைத்தறி நெசவாளர்களின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்டது. இவருடைய அடுத்த திட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, திருத்தப்பட்ட தொடக்க கல்வி திட்டம். திருத்தப்பட்ட தொடக்க கல்வி திட்டம் கொண்டு வரப்பட்டது. அதாவது மாடிஃபைடு ஸ்கீம் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன்.
இப்போது இந்த சட்டம் கொண்டு வரும் பொழுது இந்த திட்டம் கொண்டு வரும் பொழுது கல்வி அமைச்சராக யார் இருந்தார் கேட்பாங்க. சரிங்களா? கல்வி அமைச்சராக யார் இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி. சுப்பிரமணியம். சி. சுப்பிரமணியம் இருந்தார். இதை தான் நம்ம குலக்கல்வி திட்டம் அப்படின்னு பேர் சொல்லுவாங்க. இதுக்கு குல கல்வி திட்டம். புரியுதுங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கணும், குல கல்வி திட்டம். ஸோ ராஜாஜி காலம் முடிஞ்சது. அடுத்தது யார் வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கீம்ஸ் ஆஃப் திரு கே. காமராஜ் ரெஜிம் அவருடைய காலம். ஸோ காமராஜ் என்னென்ன செஞ்சார்? ஸோ இவருடைய காலத்தில் முக்கியமாக பார்க்கணுன்னா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் செஞ்சுருக்காருங்க, அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட், எஜுகேஷ்னல் டெவலப்மெண்ட். இவருடைய காலத்தில் நம்ம சொல்லணும் அப்படின்னா என்னங்க, ஐடி, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஷார்ட்டாக நினச்சிக்கலாம், அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட், எஜுகேஷ்னல் டெவலப்மெண்ட். இவருடைய ஆட்சி காலத்தில் சிறப்பு வாய்ந்த சட்டங்களாக உருவாக்கப்பட்டது. இவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தோன்னா 1954 ஒரு கமிட்டி உருவாக்குனாருங்க, ஒரு குழு உருவாக்குனார். அந்த குழுவுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடக்க கல்வி சீர்திருத்த குழு உருவாக்கியிருக்காருங்க. இங்கிலீஷில் சொல்லணும்னா எலிமெண்டரி எஜுகேஷன் ரீஃபார்ம் கமிட்டி. 1954. இதற்கு யார் தலைவராக இருந்தார் கேட்பாங்க. சேர்மன் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா R.M. அழகப்பா செட்டியார். இப்போ அழகப்பா யூனிவர்சிட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அழகப்பா செட்டியார் அவர் தான் இந்த குழுவுக்கு தலைவராக இருந்தவர். உறுப்பினர்கள் யாரானா நிறைய உறுப்பினர்கள் இருந்தாங்க. சரிங்களா? அதில் முக்கியமான உறுப்பினரை பற்றி கொடுத்துருக்காங்க. என்ன யாருன்னா N.D. சுந்தரவடிவேல். N.D. சுந்தரவடிவேலு ஒன் ஆஃப் இட்ஸ் மெம்பர்ஸ். நிறைய உறுப்பினர்கள் இருந்தாலும் இது முக்கியமான உறுப்பினர்கள். இதுக்காக ஒரு ஆர்டிக்கல் அதுவே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அமெண்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆர்டிக்கல் என்ன, 45. ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 45 இதுக்கு முக்கியமான ஒரு பொறுப்பெடுத்து செஞ்சுருக்காங்க. காமராஜுடைய தொடக்கம். அடுத்தது பார்த்திங்கன்னா 1956 என்ன கொண்டு வந்தார், மதிய உணவு திட்டம். இவர் தான் கொண்டு வந்தது மதிய உணவு திட்டம். ஸோ அப்போ ஆரம்ப காலத்தில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட் டே மீல் ஸ்கீம் முக்கியமானதுங்க. பிறகு ராமச்சந்திரன் எம்ஜிஆர் வந்ததுக்கு அப்புறம் தான் சத்துணவு திட்டம் அப்படின்னு சொல்லி பெயரை மாற்றி வச்சார். அது ஃபேமஸ் ஆனிச்சு. மதிய உணவு திட்டம், மதியானம் சாப்பாடு கொடுக்கறது யாருக்கு, அந்த கல்விக்காக குழந்தைங்க வரவங்க. சரி, இதை பற்றி பார்க்கலாம். இந்த மதிய உணவு திட்டத்துக்கு ஒரு டைரக்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. பொது கல்வி இயக்குனர். ஓகேங்களா? அந்த இயக்குனர் பேர் இப்போ பார்த்துட்டு வந்தோம், N.D. சுந்தரவடிவேலு. சரிங்களா? ஸோ மிட் டே மீல் ஸ்கீம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு இயக்குனராக பொறுப்பேற்றவர் தான் இந்த N.D. சுந்தரவடிவேலு.
இதை கொஞ்சம் பின்னோக்கி பார்க்கணும். சரிங்களா? மதிய உணவு திட்டத்தை பின்னோக்கி பார்க்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1920 இதை பற்றி நடந்திருக்க ஒரு விஷயம். அப்போதைய மதராஸ் மாநகராட்சி, அது மெட்ராஸ் மாநகராட்சி மேயராக இருந்தவர். சரிங்களா? த மேயர் ஆஃப் மெட்ராஸ் கார்பரேஷன் எம்சி யார் இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியாகராய செட்டி. ஸோ தியாகராய செட்டி இவரை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். எப்போ 1920 இவர் தாங்க மதிய உணவு திட்டம் கொடுக்கணும்னு சொல்லி ஐடியாவே கொடுத்தது. அது முக்கியமானது. ஐடியா மட்டும், யோசனை மட்டும் இவர் கொடுக்கலைங்க. 1000 விளக்கு அப்படின்னு சொல்லி எங்கே இருக்குது? 1000 விளக்கு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, 1000 லைட்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாநகராட்சி, சரிங்களா, மாநகராட்சி பள்ளியில் அறிமுகமே படுத்திட்டாருங்க. எப்போ இதுனா 1920 மேயராக இருந்த, மதராஸ் மாநகராட்சிக்கு மேயராக இருந்த தியாகராய செட்டி அவர் 1920 மதிய உணவு திட்டத்தை பள்ளிகளில் அறிமுகப்படுத்தி விட்டார். அது முக்கியமானது. அதோடைய கண்டினியூட்டி தான் யார் வந்தா? காமராஜ் வந்ததுக்கப்புறம் அவருடைய பொறுப்பில் இது உருவாக்கப்பட்டது. இந்த ஸ்கீம் இருக்குது பார்த்தீங்களா, மதிய உணவு திட்டம் தொடர்ந்து எங்கே இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டயாபுரம், சரிங்களா, அங்கே இருக்கக்கூடிய பள்ளியில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்க இந்த ஸ்கீம் கொண்டு வந்தது. பள்ளிகளில் இருந்து இடைநிறுத்தப்படும் மாணவர்களை குறைக்கவும் இந்த ஸ்கீம் கொண்டு வந்தது. புரியுதுங்களா? ஸோ எட்டயாபுரத்தில் இன்க்ரீஸ் தி ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் இன் ஸ்கூல் அண்ட் ஆல்சோ ரெடியூஸ் தி ஸ்டூடெண்ட்ஸ் ட்ராப் அவுட் ஃப்ரம் ஸ்கூல்ஸ். சரிங்களா? ஒரு சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருடங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நிறையா இன்ஸ்டாகிராம்ஸ், சோஷியல் மீடியாஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதாவது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் அவன். ஸோ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் இருந்த ஒரு மாஸ்டர் அவர் அந்த பள்ளியில் அந்த வகுப்பில் படித்த ஒருவர் கிளாஸ்க்கு வரமாட்டாரு. அதனால் போய் அவங்க பேரண்ட்ஸில் போய் சொல்லியிருக்காங்க, வாங்க ஸ்கூலுக்கு படிங்க அப்படின்னு. கேட்கவே மாட்றாங்க, அனுப்பவும் மாட்றாங்க. இப்படியே இருக்க போய் இவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? அவர் வகுப்பில் இருக்கக்கூடிய ஒரு 20-25 பேர் அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் அப்படியே கூட்டு போயிட்டு அவர் வீட்டில் உட்கார வச்சு, அந்த பையனையும் உட்கார வச்சு, வராத பையனையும் உட்கார வச்சு கிளாஸ் எடுத்திருக்காருங்க. 1 வாரம், 2 வாரம், 3 வாரம். இதை புரிஞ்சுக்கிட்ட அந்த பேரண்ட்ஸு எப்படியாவது கஷ்டப்பட்டாவது எங்கள் பையனை படிக்க வைக்கிறோம், எங்கள் பையன் படிக்கிறதுக்காக ஸ்கூல்லேருந்து உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸையும் மாஸ்டரும் எல்லாரும் கொண்டு எங்கள் வீட்டில் உட்காந்து கிளாஸ் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா என் பையனுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு என்ன சொல்ல அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி அதை மாற்ற வச்சிருக்கிறது. இதுவும் அருமையான அந்த பர்டிகுலர் மாஸ்டருடைய முயற்சி அந்த பையனை படிக்க வச்சது. அது போல தான் 1920 பள்ளிகளிலுடைய எண்ணிக்கை குறையாமல் இருக்கிறதுக்காக, அந்த பள்ளிகளுடைய மாணவர்களின் எண்ணிக்கை குறையாமல் இருக்கிறதுக்காக எட்டயாபுரத்தில் இந்த மதியானம் சாப்பாடு போடுறேன் வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1957-58 இந்த காலகட்டம் பட்ஜெட், தமிழக பட்ஜெட் முக்கியமானது. அதில் பார்த்தீங்கன்னா ஆண்டு நிதி அறிக்கை கொடுத்துருக்காங்களாமா. இப்போ ஃபஸ்ட்டு அவங்க ஆண்டு நிதி அறிக்கை பார்க்குறாங்க தமிழ்நாடு. இது 1957-58க்கான தமிழ்நாட்டில் நடந்த ஒரு பட்ஜெட். பிறகு இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1961 ஒரு சட்டம் உருவாக்கப்பட்டது. சரிங்களா? என்ன சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நில உச்சவரம்பு, இவருடைய காலத்தில் எல்லாமே உச்சவரம்பு நிர்ணய சட்டம். புரியுதுங்களா? இது முக்கியமானது. அதாவது ஃபிக்சேஷன் ஆஃப்
சீலிங் ஆன் லேண்ட் ஆக்ட், தட் இஸ் தமிழ்நாடு லேண்ட் ரீஃபார்ம்ஸ், நில சீர்திருத்த சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன மீனிங்கு? நிறையா பேர் ஏக்கர் கணக்கில் சொந்த நிலத்தில் இருந்திருக்காங்க. எவ்வளவு தான் நீங்கள் நிலம் வச்சுருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்ணய சட்டத்தை இவருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது. அடுத்து இவருடைய ஆட்சி காலத்தில் என்ன கொண்டு வந்தாங்க? என்எல்சி. யாருங்க? காமராஜ் ஆட்சி காலத்தில் என்எல்சி, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் உருவானது. வித் ஹெல்ப் ஆஃப் ஈஸ்ட் ஜெர்மனி. யாருடைய முயற்சி பாருங்கள்? ஈஸ்ட் ஜெர்மனி ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது ஒரு பெரிய பெரிய அரசு நிறுவனங்கள் உருவாயிருக்குது அல்லது எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பின்னாடி ஒரு ஃபாரின் கண்ட்ரி இருக்கும். எப்படி நம்ம கூடங்குளம் எடுத்துக்கலாமா? கூடங்குளம்ங்கிறது அணு உலை இல்லையா? அங்கே வந்து மின்சாரம் உற்பத்தி பண்ணியிருக்கிறது வந்து அவங்களுக்கு பின்னாடி நம்மளை வந்து உதவி செஞ்சிட்ருக்கிறது வந்து ரஷ்யா. இது மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரி. ட்ரெயின் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், நிறைய நம்மளுக்கு ஜப்பான், சைனா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய டெக்னாலஜி நமக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க, இல்லை நம்ம போய் அங்கே கற்றுக்கிட்டு வருவோம். ஸோ நெய்வேலி அனல் மின் நிலையம் வந்து ஃபேமஸ் ஆனது, நெய்வேலி தெர்மல் பவர் பிளான்ட். சரிங்களா? ஸோ இந்த என்எல்சி நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் வித் ஹெல்ப் ஆஃப் ஈஸ்ட் ஜெர்மனி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நெய்வேலி தெர்மல் பவர் ஸ்டேஷன், பவர் பிளான்ட், இது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது நெய்வேலி தெர்மல் பவர் பிளான்ட், அதாவது நெய்வேலி அனல் மின் நிலையம் இருக்குது பார்த்தீங்களா? இது யாருடைய கண்ட்ரியில் வேங்குது, அது ஹெல்ப்பில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா. பாருங்கள், ரஷ்யா. இந்த பிளான்ட்டு வந்து ரஷ்யா, கம்பெனி வந்து ஜெர்மனி. அவங்களுடைய டெக்னாலஜி தான் அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு ரஷ்யா சொல்லி கொடுத்துருக்காங்க. இது போல் தான் கம்பெனிஸ் வந்து டெவலப் ஆகும். சென்னையில் இன்னொரு ஃபேமஸான ஒரு கம்பெனி இருக்குது, ஐசிஎஃப். கேள்விப்பட்டிருப்பீங்க. பாருங்கள், இது யாருடைய ஆட்சி காலத்தில் வந்தது? காமராஜுடைய ஆட்சி காலத்தில். இன்றைக்கி ரன்னிங்கில் இருக்குது என்எல்சி, ரன்னிங்கில் இருக்குது என்டிபி நேஷ்னல் தெர்மல் பவர் பிளான்ட் ரன்னிங்கில் இருக்குது. நில உச்சவரம்பு சட்டம் யாராலையும் மாற்ற முடியல, திரும்ப இருக்குது. சரிங்களா? இந்த ஐசிஎஃப், என்னங்க ஐசிஎஃப்? இன்டகரல் கோச் ஃபேக்ட்ரி. ஸோ ஐசிஎஃப்னு தெரியாமல் இருந்தால் நோட் பண்ணி வச்சுக்கோ. இன்டகரல் கோச் ஃபேக்ட்ரி எங்கே இருக்குதுங்க? பெரம்பூர், சென்னையில் இருக்கக்கூடிய பெரம்பூரில் இருக்குது. இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இவங்க தான் ரயில் பெட்டிகள் தயாரிக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக ஒன்று சொல்லப்போனால் நிறையா வந்து மெட்ரோ ட்ரெயின்ஸ் பெட்டிகள் இவங்கெல்லாம் தயாரிக்கிருக்காங்க. அது இல்லாமல் இந்த வந்தே பாரத் அந்த பெட்டிகள்லாம் இவங்க தயாரிச்சிருக்காங்க. ஒன்று கேட்கலாம், பெட்டிகள் தயாரிக்கக்கூடிய இடம் இன்டகரல் கோச் ஃபேக்ட்ரி பெரம்பூர், சென்னை. கிளியருங்களா? ஆனால் இந்த பெட்டிகளை பழுது பார்க்கும் இடம் எது? சர்வீஸ் பண்ணக்கூடியது, ரிப்பேரை சர்வீஸ் பண்ணக்கூடிய இடம் வந்து திருச்சி கோல்டன் ராக். அதுவும் மறந்துடாது. திருச்சியில் இருக்கக்கூடிய பொன்மலைன்னு சொல்லி ஒரு இருக்கிற இடம். அந்த பொன்மலையில் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த அடிப்பட்ட உடஞ்ச அந்த பெட்டிகளை சரி செய்வது, ரிப்பேரை வந்து சரி செய்வ இடம் வந்து திருச்சி பொன்மலை. ஸோ கோல்டன் ராக், ஜிஓசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அந்த பிரிட்டிஷ் இந்தியா இருக்கும்போது உருவானது. ஆனால் ஐசிஎஃப், இது திருச்சி பொன்மலை வந்து பிரிட்டிஷ் இந்தியா இருக்கும்போது உருவானது. ஐசிஎஃப் வந்து காமராஜ் இருக்கும் பொழுது உருவானது. ஸோ தொழில் பெட்டி. ஸோ இந்த கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கம்பெனி யாருடைய துணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து. ஸோ சுவிட்சர்லாந்துடைய அசிஸ்டண்டில் உருவானது ஐசிஎஃப். ரஷ்யாவுடைய அசிஸ்டண்டில் உருவானது நேஷ்னல் தெர்மல் பவர் பிளான்ட்டு. ஜெர்மனியுடைய அசிஸ்டண்டில் உருவானது ஈஸ்ட் ஜெர்மனியோட என்எல்சி. இதெல்லாம் வந்து காமராஜுடைய ஆட்சி காலம். அடுத்தது இவருடைய கண்டினியூட்டி பாருங்கள். இவருடைய ஆட்சி காலத்தில் அடுத்தது எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷனுக்காக நிறைய செஞ்சுருக்காரு. எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன். ஸோ என்ன, நிறைய கம்பெனிகள் உருவானிச்சு. சரிங்களா? என்னென்ன கம்பெனி உருவானுச்சு அப்படின்னா, அடுத்தது இந்துஸ்தான் டெலிபிரிண்டர் ஃபேக்ட்ரி.
டெலிபிரிண்டர் ஃபேக்ட்ரி இவருடைய ஆட்சி காலத்தில் தான் உருவானது. அதாவது இந்துஸ்தான் டெலிபிரிண்டர் தொழிற்சாலை சென்னை. இந்த கம்பெனி யாருடைய ஸ்விஸ் நோட் பண்ணிங்க, சுவிட்சர்லாந்துடைய அசிஸ்டன்ஸில் இது உருவானது. ஓகேங்களா. அடுத்தது வந்து பாருங்கள், அருமையான இன்னொரு ஊட்டியில், அதாவது உதகமண்டலம் ஊட்டியில் உருவானது கம்பெனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரா ஃபோட்டோ ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. இன்றைக்கி வந்து அது இருக்கா இல்லை எடுத்துட்டாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னு சொல்லுங்கள், இன்றைக்கி ஃபோட்டோ ஃபிலிம் அப்படிங்கிறது குறைஞ்சி போச்சு இல்லை. எல்லோரும் இன்றைக்கி சிப்பு, எஸ்டி கார்ட்ஸு, மெமரி கார்ட்ஸுன்னு போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃபிலிம் அப்படின்னாலே வந்து நிறையா ஃபிலிம் எங்கன்னா இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஃபிலிம்ஸ். இன்றைக்கி ஃபிலிம் யாருமே இல்லை, எல்லாமே வந்து த்ரூ இன்டர்நெட்டில் போயிட்டுருக்கனால இந்த ஊட்டியில் இருக்கக்கூடிய ரா ஃபோட்டோ ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஒரு காலத்தில் பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்தது. இது யாருடைய அசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸுடைய அசிஸ்டன்ஸில் உருவானது. அடுத்த இவருடைய ஆட்சி காலத்தில் திருச்சியில் ஒன்று உருவானுச்சுங்க, இன்னுமும் சிறப்பாக ரன் ஆகிட்டு இருக்குது. என்னது? பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட், பிஹெச்எல். இல்லை, பிஹெச்எல் இதுவும் இவருடைய ஆட்சி காலத்தில் தான் உருவானது. அடுத்தது மணலி, கேள்விப்பட்டிருப்பீங்க மணலி. ஸோ மணலி அப்படிங்கிற பிளேஸில் என்ன அப்படின்னா MORP, என்னது? மணலி ஆயில் ரீஃபைனரி பிளான்ட், எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை உருவானது. அடுத்த இவருடைய ஆட்சி காலத்தில் தொடர்ந்து சென்னையில் ஹெவி ஆர்மடு வெஹிக்கிள் ஃபேக்ட்ரி. எத்தனை கம்பெனி உருவாயிருக்கு பாருங்கள். வெஹிக்கிள் ஃபேக்ட்ரி எங்கே? ஆவடி, அப்படி சென்னையில் இருக்கக்கூடிய ஆவடி. சரிங்களா. ஸோ கனரக கவச வாகன தொழிற்சாலை ஆவடி. ஸோ 1955 ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 1955 உருவாயிருக்கிறது அப்படின்னு சொல்லி. ஸோ நீண்ட இவருடைய டெவலப்மெண்ட் யாருதுங்க? நம்ம வந்து காமராஜுடைய டெவலப்மெண்ட்டு பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ அடுத்த ஒரு சீஃப் மினிஸ்டர் வராரு. ஸ்கீம்ஸ் ஆஃப் திரு எம் பக்தவச்சலம். பக்தவச்சலம் ரெஜீம் அவருடைய ஆட்சி காலம். இவர் என்னென்ன செஞ்சார் அப்படின்னு பார்க்கலாம். இவர் எடுத்துக்கொண்ட அந்த டாபிக்ஸ் என்னென்ன திட்டங்கள் அவர் பார்த்தீங்கன்னா 1964 ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தார். என்ன அப்படின்னா, அதாவது முத்தடுப்பூசி அப்படின்னு கொண்டு வந்தாங்க. முத்தடுப்பூசி திட்டம் ட்ரிபிள் வேக்சின் ஸ்கீம் 1964 கொண்டு வந்தார். புரியுதுங்களா. அதே மாதிரி இவர் அந்த முத்தடுப்பு ஊசின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது என்னது அதையும் தெரிஞ்சுக்கணும். டிடிபி. இப்போ டிடிபி ஊசி போட்டிங்களா அப்படின்னு கேட்போம். இன்னுமே இருக்குது டிடிபி ஊசி. என்னது? டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிப்திரியா. T stands for tetanus. அதுக்கப்புறம் pertussis, pertussis pertussis வேக்சின். சரிங்களா. ஸோ டிப்திரியா, டெட்டனஸ், பெர்டூசிஸ் வேக்சின். ஸோ மூன்றையும் அந்த ஒரே ஒரு வேக்சினை போட்டால் போதும், தடுப்பூசியை போட்டால் போதும் அப்படின்னு கொண்டு வந்தார். அடுத்தது ஒன்று, இன்னும் வந்து பல பள்ளிகளை நடந்துக்கிட்டே இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி மருத்துவ பரிசோதனை இன்னும் நடந்துட்டு இருக்குது. மருத்துவ பரிசோதனை திட்டம்.
சரிங்களா? எல்லாமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மீண்டும் மீண்டும் படிங்க. ஸோ ரிலேட்டடாக எக்ஸாமில் கேட்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இவருடைய ஆட்சி காலத்திலேயே 1963 என்ன செஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போது அந்த காலத்தில் ஃபுட் ஷார்ட்டேஜ் இருந்திருக்குது. சாப்பாடுக்கு வந்து பத்தாமல் இருந்திருக்குது இல்லைங்களா? ஸோ பஞ்சம் வேற, பத்தாமல் இருக்கிறது வேற. இதுக்காக அவர் செஞ்ச ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதை பெருக்கும் திட்டம். ஸோ விதை இருந்தால் தானே நம்ம வந்து பயிர்கள் வளரும் அப்படின்ட்டு விதை பெருக்கும் திட்டம் 1963 he started the seed multiplication scheme. இவர் தொடர்ந்து ஒரு புதிய வகை நெல்லை உருவாக்குறாருங்க. ADT 27. இது ஒரு நெல்லுங்க அது. பேடி. ஸோ நியூ வெரைட்டி ஆஃப் பேடி ADT 27. அடுத்தது இவருடைய ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா, பண்ணை மேலாண்மை திட்டம். பண்ணை மேலாண்மை திட்டம் இவருடைய ஆட்சி காலத்தில் அடுத்த ஒரு ஸ்கீம். ஹி இன்ட்ரோடியூஸ்டு தி ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம். அதுவும் இவருடைய ஆட்சி காலத்தில் தான். ஸோ ஒரே பேஜில் நம்ம வந்து பக்தி வச்சாலமுடைய ஆட்சி காலத்தில் உடைய முக்கியமான திட்டங்களை சொல்லியிருக்கோம். அடுத்தவர் ரொம்ப ஃபேமஸாக நம்ம நினச்சிட்டு இருப்போம். யார் அவர்? ஸ்கீம்ஸ் ஆஃப் திரு MG ராமச்சந்திரன். இவருடைய ஆட்சி காலத்தில் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, ஏற்கனவே சொன்னது என்னது, 1982 என்ன கொண்டு வந்தாருங்க? சத்துணவு திட்டம். என்னங்க சத்துணவு திட்டம்? எதுக்காக இந்த பேர் வந்தது சத்துணவு திட்டம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ சத்துணவு திட்டத்தில் அந்த சொல்லலை மிட் மீல் ஸ்கீம், மதிய உணவு திட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் சத்துணவு திட்டம் சொல்லி பெயர் மட்டும் அவர் மாற்றலைங்க. முக்கியமாக ஒன்று கொண்டு வந்தார். என்னது? முட்டை கொடுத்தாருங்க. முட்டையை சேர்த்து கொடுத்து சத்து உணவு அப்படின்னு சொன்னார். அது சத்துருண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இது சத்துருண்டை திட்டம். ஆக்சுவலாக பேர் வந்து சத்து உருண்டை அப்படிங்கிறதா சத்து உணவு திட்டமாக மாறிவிட்டது. 1981 தமிழ் யூனிவர்சிட்டி அப்படின்னு ஆரம்பித்தார். தமிழ் யூனிவர்சிட்டி, தமிழ் பல்கலைக்கழகம். சரிங்களா? இது வந்து எங்கே ஆரம்பித்தார்னா மதுரையில் 5ஆம் உலக தமிழ் மாநாடு வேற நடந்துருக்கு. மதுரையில் 5ஆம் உலக தமிழ் மாநாடு. ஓகேங்களா? ஸோ மதுரை இந்த 5th வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்ஸ் 1981 நடத்திருக்காரு. ஸோ எம்ஜிஆருடைய ஆட்சியில் அடுத்த ஒரு முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1977 சொல்கிறாங்க. 1977 ஒரு திட்டம் இருந்ததாமா. அந்த திட்டத்துக்கு பேர் தெலுங்கு கங்கை திட்டம். கேட்பாங்கப்பா, நோட் பண்ணி வச்சுக்கோ. தெலுங்கு கங்கை திட்டம், தெலுங்கு கங்கா ப்ராஜெக்ட். ஸோ இந்த வாட்டர் சப்ளை ஸ்கீம் இம்ப்ளிமெண்டட் பை ஆந்திர பிரதேஷ். ஏபி இருக்காங்களே ஆந்திர பிரதேஷ், அவங்க தான் இந்த திட்டத்தை நமக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க.
இதனால் நமக்கு என்ன யூஸ்ங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணா நதி நமக்கு வரும். ஸோ கிருஷ்ணா நதியை வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய சென்னைக்கு குடிநீர் வழங்குவதற்காக எம்ஜிஆர் இருக்கும்போது 1977 தெலுங்கு கங்கை திட்டம் அப்படிங்கிற பெயரில் கிருஷ்ணா நதி சென்னைக்கு குடிநீர் வழங்குவதற்காக வெட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. கால்வாய் மாதிரி வெட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. இவருடைய ஆட்சி காலத்தில் தொடர்ந்து என்ன கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம். குடிசைக்கு ஒரு மின் விளக்கு. அப்போ அந்த அளவுக்கு மோசமாக இருந்த காலம் இல்லைங்களா, மின் விளக்கு இல்லாத காலம். என்ன பண்ணார், நீங்கள் ஒரு குடிசை கட்டுறீங்களா, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மின் விளக்கு நாங்கள் கொடுக்குறோம். மின் விளக்குன்னு என்ன அர்த்தம், அது எலக்ட்ரிக்கல் இபி லைனே உங்களுக்கு கொடுத்து ஒரு லைட் எரிய வச்சுருவோம். அப்போது ஒரு கிராமத்தில் ஒரு குடிசையில் ஒரு மின் விளக்கு எரிகிறது அப்படின்னாலே ஒரு பெரிய அபூர்வமான விஷயம் சரிங்களா. 1970, 75, 76 கிராமத்தில், சிட்டியை விட்டுருங்க, சிட்டியில் டிஃபால்ட்டாக இருக்கும். சில பக்கம் வந்து டவுன் மாதிரி சொல்லுவாங்க, டவுனில் வந்து எலக்ட்ரிசிட்டி இருக்கும். ஆனால் கிராமத்து சைடில் இல்லாத காலகட்டத்தில் எம்ஜிஆர் இருக்கும்போது நீங்கள் குடிசை கட்டுங்கப்பா, ஒரு சின்னதாக குடிசை கட்டுங்க, நாங்கள் வந்து ஃப்ரீயாகவே ஒரு மின் விளக்கு போட்டுறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம். இவர் இன்னொரு இன்ட்ரடியூஸ் பண்ணார், இப்போ நம்ம படிச்சுட்ருக்கோம்ப்பா சரிங்களா. என்ன பாருங்கள், 10+2+3, அதாவது 10வது வகுப்பு, பிறகு 12ஆம் வகுப்பு, அதுக்கப்புறம் ஒரு 3 வருட பட்டம் படிப்பு அப்படிங்கிறது 1978 அறிமுகப்படுத்தினார் எம்ஜிஆர் சரிங்களா. இவரை பெண்களுக்கு ஒன்று செஞ்சுருக்காருங்க. பெண்கள் சிறப்பு பேருந்து கொடுத்துருக்காரு. அதாவது லேடிஸ் பஸ்ஸுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, முன்னாடிலாம் இருந்தது ஃபேமஸ். படத்துகளை இந்த படம்லலாம் தனியாகவே லேடிஸ் பஸ் அப்படின்னு காப்பாங்க. இந்த பேசும் படம் அப்படின்னு சொல்லி ஒரு சாங்ஸ்லாம் இருக்காது, மியூசிக் இருக்காது, எதுவும் இருக்காது, அமைதியாக படம் பார்க்குற மாதிரி இருக்கும். கமல்ஹாசன் படம், அந்த படத்துலேயும் இந்த சிறப்பு பேருந்தை பற்றி காப்பாங்க. ஸோ இந்த பெண்களுக்காக சிறப்பு பேருந்து அப்படின்னா அந்த பஸ்ஸில் வந்து பெண்கள் மட்டும்தான் ட்ராவல் பண்ணுவாங்க. அது ஒரு ஃபேமஸாக அவருடைய ஆட்சி காலத்தில் இருந்தது. எம்ஜிஆர் 1980 ஒரு சட்டம் கொண்டு வந்தார். சட்டம் அல்ல, ஒரு திட்டம் கொண்டு வந்தார். என்னவோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா VAO. இன்றும் அது நடைமுறையில் உள்ளது. கிராம நிர்வாக அலுவலர். ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு VAO இருக்கணும் அப்படின்னு சொல்லி 1980 கொண்டு வந்தார். இன்றும் அது நடைமுறையில் உள்ளது. அடுத்தது இவர் ஆட்சி காலத்திலே 1983 மேப்ஸ், மறந்துடக்கூடாது, MAPS, மேப்ஸ். என்னங்க மேப்ஸ் தான் சொல்லுவாங்க. கல்பாக்கம் சொன்னாலே ஞாபகம் வந்துடும். அணு மின் நிலையம் இவருடைய ஆட்சி காலத்தில் தான் 1983 உருவானது. ஸோ நீங்கள் இது படிக்க படிக்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லைங்களா, என்ன சொல்லிட்டு வரோம் அப்படின்னா INC-AIA-DMK அது இந்திய தேசிய காங்கிரஸ்க்கு முடிஞ்ச உடனே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த முதலமைச்சர்களுடைய ஸ்கீம்ஸை தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். தொடர்ந்து கண்டிப்பாக யார் வராங்க உங்களுக்கு தெரியும். ஸ்கீம்ஸ் ஆஃப் செல்வி ஜெயலலிதா. ஸோ இது வரும்பொழுது உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். அந்த திட்டங்கள்லாம் நம்ம கொஞ்சம் அனுபவிச்சிருப்போம் இல்லையா, அந்த திட்டங்கள் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம், அதனால் ஞாபகம் இருக்கும். என்னென்ன திட்டங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்கலாம், உமன்ஸ்க்காக கொடுத்தாங்க. அவங்க கொடுத்தது ஃபஸ்ட்டு நிறையா உமன்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. உமன்ஸ் எம்பவர்மெண்ட் ஏன்னா இவங்க கொடுத்ததில் வந்து ஃப்ரீ சானிட்டரி நாப்கின் ஸ்கீம், ஃப்ரீ
சானிட்டரி நாப்கின் ஸ்கீம் இவங்க கொண்டு வந்து கொடுத்தது. இந்த ஸ்கீம் எப்போங்க இது கொடுத்தாங்க? 2012, மறந்துடாதீங்க. 2012 ஃப்ரீ சானிட்டரி நாப்கின் ஸ்கீம் யாருக்குன்னு கேட்கலையே, 10 முதல் 19 வயது வயதான இளம் பெண்களுக்கு. அதுவும் ஞாபகம் வச்சுக்கணும், எக்ஸாமில் கேட்க போகிறாங்க பார்த்தீங்களா. ஸோ இவங்க யார் எங்கே இருப்பாங்க? கண்டிப்பாக வந்து ஸ்கூலில் படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த இளம் பெண்கள் 10 முதல் 19 வரையில் இருக்கக்கூடிய இளம் பெண்களுக்கு இவங்க ஒரு ஃப்ரீ ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ சானிட்டரி நாப்கின் ஸ்கீம் இன்னும் நடைமுறையில் இருக்கலாம். அடுத்த இவங்களுடைய ஆட்சி காலத்தில் 1992. ஸோ முக்கியமானது இருக்கறனால நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த இயர் மாற்றி சொல்கிறோம், நீங்கள் படிக்கும்போது ஆரம்பிச்சுங்க. இந்த 1992 சேலத்தில் தான் இது முதலில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது. கேள்விப்பட்டிருப்பீங்க, தொட்டில் குழந்தை திட்டம். தொட்டில் குழந்தை திட்டம், அதாவது இங்கிலீஷில் இருக்கிறது கிராடில் பேபி ஸ்கீம். கிராடில் பேபி ஸ்கீம் சேலத்தில் கொண்டு வந்தது. என்ன பண்ணாங்க? பெண் சிசு கொலையை ஒழித்தல். 1992 இருந்திருக்கு பாருங்க. பெண் சிசு என்ன பிறந்துச்சு அப்படின்னா, ஏதாவது இந்த என்ன சொல்கிறது, இந்த பால் ஒன்று கொடுப்பாங்களே, பால் கொடுத்து சாகடிக்கிறாங்க பார்த்தீங்களா, பெண் சிசு கொலையை அதை ஒழிக்கிறதுக்காக தொட்டில் குழந்தை திட்டத்தை ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க. 2011 இவங்க கொண்டு வந்த அடுத்த திட்டம் என்னன்னு தெரியுங்களா? சிவகாமி அம்மையார். சிவகாமி அம்மையார் மெமோரியல் கேர்ள் சைல்டு. கேர்ள் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஸ்கீம். ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் 2011. குடும்பத்தில், ஸோ பேர் பாருங்கள், சிவகாமி அம்மையார் மெமோரியல் கேர்ள் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் அப்படி சொல்கிறோம். சரி, ரைட். இது என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா? குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தைக்கு ரூபாய் 50,000 கொடுப்பாங்களாமா. இந்த ஒன் ஃபீமேல் சைல்டு இன் தி ஃபேமிலி ₹50,000. உள்ள ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், உள்ள வந்து யாருக்கு இது எலிஜிபிள் அப்படிங்கிறது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பெண்ணுக்கு, குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்ணுக்கு 2 female child in the family ₹25,000. அதாவது குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தையாக இருந்துச்சு அப்படின்னா 50,000 நாங்கள் கொடுக்குறோங்க, சரிங்களா. அதே இது 2 பெண் குழந்தையாக இருந்தால் 25 கொடுக்குறோம் தலா அப்படிங்கிறது இந்த ஸ்கீமில் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த ஒரு ஸ்கீம் உங்களுக்கு கேள்விப்பட்ட ஸ்கீம் 2018 கொண்டு வந்தாங்க. ஃபெப்ரவரியில் அது இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஏன் ஃபெப்ரவரியில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஃபெப்ரவரி முடிஞ்சு மார்ச்சில் எக்ஸாம் வரும், ஏப்ரல் மேலே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியே வந்துடுவாங்க, ஸ்கூலை விட்டு வெளியே வந்துடுவாங்க இல்லையா. அப்போது இந்த பிப்ரவரிக்கு அப்புறம் அப்படியே வந்து அவங்க வேற ஒரு படிப்பு படிக்கிறதுக்கும் அல்லது மேற்படிப்பு படிக்கிறதுக்கும் பயன்படக்கூடிய இந்த ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா 2 வீலர் ஸ்கீம். கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்னும் இருக்குது 2 வீலர் ஸ்கீம். பிப்ரவரி 2018 அம்மா இருசக்கர வாகன திட்டம் யாருக்கு கொடுத்தாங்க? குறிப்பாக ஏழை பிரிவை சேர்ந்த உழைக்கும் பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உழைக்கும் பெண்களுக்கு இந்த திட்டம் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சம் 50% அல்லது ரூபாய் 25,000 எது குறைவாக இருக்குதோ, புரியுதுங்களா, எது குறைவாகுதோ. ஸோ அதிகபட்சம் 50%, மேக்ஸிமம் 50% ஆர்
25,000 விச் எவர் இஸ் லோயர். அது மாதிரி இருக்கக்கூடிய ஃபேமிலிக்கு இது கொடுத்துருக்காங்க. என்னங்க அது? ஆனுவல் இன்கம் முக்கியமானதுங்க. ஆனுவல் இன்கம் வந்து வருஷத்துக்கு 2.5 லட்சம். வருஷத்துக்கு 2.5 லட்சத்துக்கு குறைவாக நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமில் வந்துடலாம். யாருக்கு கொடுத்துருக்காங்க? ஸ்கூல்ஸ்க்கு மட்டும் இப்போ ஸ்கூல்ஸ்க்கும் கொடுக்குறாங்க, கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஜென்ரலாக 18 to 40 இயர்ஸ். ஸோ ஸ்கூல்ஸ்க்கு கொடுத்தது சைக்கிளு, இது 2 வீலர் பைக்கு கொடுக்குறாங்களாமா. இன்னும் இருக்குது. ஸோ 2.5 லட்சத்துக்கு குறைவாக சம்பளம் வாங்கியிருக்கணும். அப்படி இருந்தால் அவங்களுக்கு வந்து 18லேருந்து 40 வயசில் நீங்கள் பூர்த்தி, அதுக்கு மேலே இருந்தால் கிடையாது, அதுக்கு கீழே இருந்தாலும் கிடையாது. 2 வீலருக்கான சப்சிடி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அது கொடுத்து நீங்கள் வந்து 2 வீலர் வாங்கிக்கலாம். அடுத்த ஒரு முக்கியமான திட்டம் 2015 யார்? செல்வி ஜெயலலிதா அவர்கள் கொடுத்த அடுத்த திட்டம் மங்கள மாலை திட்டம். மங்கள மாலை ஸ்கீம், ஓகேங்களா? 2015 மங்கள மாலை திட்டம். இந்த திட்டம் எதுக்குங்க? சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட், எந்த டிபார்ட்மெண்ட் இது ஒர்க் பண்ணுறாங்கன்னு கேட்பாங்கப்பா, அதை பார்த்துக்க. சோசியல் வெல்ஃபேர் அண்டு நியூட்ரிஷனல் ப்ரோக்ராம் டிபார்ட்மெண்ட். நான் வந்து அடிக்கடி சொல்லியிருப்பேன், ஏதாவது ஸ்கீம் இருந்தால் அந்த ஸ்கீம் எந்த டிபார்ட்மெண்ட் கீழே ஒர்க் பண்ணுதுன்னு கேட்டு விட்ருவாங்க, படிச்சுக்கோ. அது மாதிரி தொடர்ந்து கேட்டுட்டு வராங்க, அதை படிச்சுக்கோ. ஸோ இந்த மங்கள மாலை ஸ்கீம் எந்த துறையில் இருக்காமல் சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை, அதில் தான் இந்த திட்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆதரவற்ற பெண்கள் திருமணம் செய்து கொள்ளலாம். அதாவது இந்த திட்டத்தில் 4 கிராம் கோல்டு இல்லையா, 4 கிராம் கோல்டில் தாலி செஞ்சு கொடுக்குறாங்களாம். சரிங்களா? அது இல்லாமல் ஒரு 25,000 அமௌண்ட் கொடுப்பாங்க. 25,000 அமௌண்ட். அது இல்லாமல் ரூபாய் 50,000 ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வில் ஆல்சோ பி ப்ரொவைடட். புரியுதுங்களா? இதுதான் இந்த திட்டம். மங்கள மாலை திட்டத்தில் வந்து மிகவும் ஆதரவற்ற பெண்கள், திருமணம் செய்து கொள்ள முடியாமல் பணமே இல்லாத சிரமப்பட்டிருக்கவங்களுக்கு இந்த ஸ்கீம் இன்னும் நடந்துட்டுருக்குது அப்படிங்கிறது முக்கியமானது. இவங்க ஆட்சி காலத்தில் இன்னொரு அருமையானது இன்னும் நடந்துருக்குது இல்லையா? 1992 உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன். அனைத்து மகளிர் காவல் நிலையம் இன்றும் ரன்னிங்கில் இருக்குதுங்கிறது மறந்துடாதீங்க. முதலில் ஆரம்பிக்கப்பட்ட இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 விளக்கு. 1000 விளக்கு காவல் நிலையத்தில் முதலில் ஆல் இண்டியா உமன் போலீஸ் ஸ்டேஷன் உருவாக்கப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் அது இன்னைக்கு ரன்னிங்கில் இருக்குது அப்படிங்கிறது மறந்துடாதீங்க. 2018-19 ஸோ இந்த காலகட்டத்தில் அம்மா உயிர் உர திட்டம். அதாவது அக்ரிகல்ச்சருக்கு அம்மா பயோ ஃபெர்டிலைசர் ஸ்கீம் வந்து உருவாக்குனாங்க. அதே போல் அம்மா ஆரோக்கிய திட்டம், ஹெல்த் ப்ரோக்ராம் சொல்கிறோம் இல்லைங்களா, அம்மா ஆரோக்கிய திட்டம் அது கொண்டு வந்தாங்க. இந்த திட்டத்தின் கீழ் பொது சுகாதாரம், நோய் தடுப்பு, அதை மேம்படுத்துதல், அதான் டு இம்ப்ரூவ் தி பப்ளிக் ஹெல்த் அண்ட் இம்யூனைசேஷன்ஸ், இந்த திட்டத்தில் அது நடக்குதுங்க. இன்னொன்று எல்லாம் பாருங்கள், உமன்ஸ் ரிலேட்டடாக நிறையா செஞ்சுருப்பாங்க. 2014 அடுத்தது இங்குள்ளது. 2014 உருவாக்கப்பட்டது என்ன அப்படின்னா கவர்மெண்ட், சரிங்களா, பிரெஸ்ட் மில்க்
பேங்க் ஸ்கீம். நோட் பண்ணிக்கோ. ஸோ அரசு தாய்ப்பால் வங்கி, அரசு தாய்ப்பால் வங்கி 2014 உருவாக்கப்பட்ட அடுத்த ஒரு ஸ்கீம். 2011 2012 சரிங்களா, GHSன்னு சொல்லுவாங்க. என்னது? கிரீன் ஹவுஸ் ஸ்கீம், பசுமை வீடு திட்டம். சரிங்களா, 2011-12. என்னங்க பசுமை வீடு திட்டம்? சூரிய மின் சக்தியுடன் கூடிய பசுமை வீடு திட்டம். சூரிய மின்சக்தி, சோலார் பவர் ஆல்சோ ப்ரொவைடட். சரிங்களா, சோலார் பவர் கொடுத்து அந்த பசுமை வீடு உருவாக்கியிருக்காங்க. எங்க? ஊரக பகுதியில் வறுமை கோட்டிற்கு கீழே வாழும் மக்கள், வறுமை கோட்டிற்கு கீழே வாழும் மக்கள் எதை சொல்ல வராங்க அவங்க? ஈச் ஹவுஸ் அண்ட் ஏரியா ஆஃப் 300 ஸ்கொயர் ஃபீட். ஆமாம், 300 ஸ்கொயர் ஃபீட்டில் அந்த ஹவுஸு 2.1 lakhs 2.1 lakhs செலவில், அதாவது 2.1 lakhs வந்து கவர்மெண்ட் கொடுத்துருவாங்களாமா. நீங்கள் பணம் கொஞ்சம் இருந்தால் போட்டு மொத்தமாக நீங்கள் வீடு கட்டிக்கலாம். அந்த வீட்டுக்கு வந்து சோலார் பவர் எனர்ஜியும் கொடுத்துருவாங்க. சரிங்களா, ஸோ இது மாதிரி ஸ்கீம் தான் பசுமை வீடு திட்டம். அடுத்து 2013 மார்ச் 19 உருவாக்கப்பட்டது. மார்ச் 19 உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். என்னது? இன்றும் சிறப்பாக நடைமுறையில் இருப்பது, இன்றும் சிறப்பாக நடக்குதுங்க. என்னது? அம்மா உணவகம். ஸோ அம்மா உணவகம் மார்ச் 19 2013. எங்கே முதல்ல உருவாக்குனாங்கன்னா சாந்தோம், சென்னை. சாந்தோம்லாம் முதல் அம்மா உணவக அந்த ஸ்டால் வந்து உருவாக்குறாங்க. பிறகு சென்னை மாநகராட்சிக்கு கொண்டு வந்தாங்க. சரிங்களா, முனிசிபால் கார்பரேஷன்ஸ் ஆஃப் சென்னை. பிறகு தமிழ்நாடு முழுக்க இந்த அம்மா உணவகம் இன்றும் நடைமுறையில் உள்ளது. ஸோ சில சிறந்த திட்டங்களை பின்னாடி வரக்கூடிய ஆட்சியாளர்கள், அது வேறு கட்சியிலேருந்து ஆட்சியாளர்கள் வந்தாலும் அதை வந்து நிறுத்த மாட்டாங்க. இப்போ இந்த பர்டிகுலராக இருக்கக்கூடிய அம்மா உணவகம் இன்றும் நடைமுறையில் நடந்துட்டு, பேருக்கு மட்டும் மாற்றிருப்பாங்க, வேறு ஏதாவது பேர் மாற்றிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஸ்டாலை, அங்கே இருக்கக்கூடிய அந்த உணவகத்துக்கு இன்னும் அதே ஞாபகத்தில் தான் மக்கள் பார்த்துட்ருப்பாங்க. 2013 ஒகேனக்கல் ஜாயிண்ட் வாட்டர் ப்ராஜெக்ட். கூட்டு குடிநீர் திட்டம். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம், புரியுதுங்களா? 2013. ஆனால் இந்த 2013 இந்த திட்டம் வந்தாலும் இதோடைய முன்னோடி திட்டம் யார் தெரியுங்களா? கலைஞர் கருணாநிதி என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2008 அடிக்கல் நாட்டிட்டாருங்க. 2008 அடிக்கல் நாட்டி விட்டார். என்னது? இந்த ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்திற்காக. சரிங்களா, அவர் இருக்கும்போது 2008 கருணாநிதி இருக்கும் பொழுது, கலைஞர் கருணாநிதி இருக்கும்போது, இந்த ஃபவுண்டேஷன் லைட் பை சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் எம் கருணாநிதி இன் 2008. பட் ஆட்சி மாற்றம் ஏற்படுது இல்லையா? ஸோ அவங்களால தொடர்ந்து செய்ய முடியாது. இந்த திட்டம் ஜப்பானுடைய கொலாபரேஷன். அதாவது ஜப்பான் கொலாபரேஷன் சொல்கிறத விட ஜப்பானில் சர்வதேச கூட்டுறவு வங்கிட்டு அமௌண்ட் வாங்கியிருக்காங்க. அந்த பேங்க்கில், இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் அமௌண்ட் வாங்கி இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ குடிநீர் திட்டம் இது, ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம். பிறகு 2013 செல்வி ஜெயலலிதா வந்ததுக்கப்புறம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க.
அடுத்த ஒரு திட்டம் அருமையானது, கேள்விப்பட்டிருப்பீங்க, தாய் திட்டம். கேள்விப்பட்டிருப்பீங்க, THAI, தாய் ஸ்கீம். தாய் திட்டம். தமிழ்நாடு கிராம குடியிருப்புகள் மேம்பாடு. தமிழ்நாடு கிராம குடியிருப்புகள் மேம்பாடு திட்டம், தாய் திட்டம். தாய்ங்கிற பேர் எப்படி வந்துச்சு சொல்லட்டுங்களா? T ஸ்டாண்ட்ஸ் ஃபார் தமிழ்நாடு. சரிங்களா? தமிழ்நாடு வில்லேஜ். T ஸ்டாண்ட்ஸ் ஃபார் தமிழ்நாடு வில்லேஜ். H ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹேபிடேஷன்ஸ். ஹேபிடேஷன்னா குடியிருப்பு. சரிங்களா? அதே மாதிரி இந்த ஹேபிடேஷனுக்கு என்ன பண்ணாங்க? HA யூஸ் பண்ணிட்டாங்க, T யூஸ் பண்ணாங்க, HA யூஸ் பண்ணாங்க. ஐங்கிறது இம்ப்ரூவ்மெண்ட். இம்ப்ரூவ்மெண்ட், அதான் தாய். தமிழ்நாடு வில்லேஜ் ஹேபிடேஷன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் 2011 2012 இந்த காலகட்டத்தில் இது உருவாக்கப்பட்டது. அனைத்து குடியிருப்புகளும் குறைந்தபட்ச அடிப்படை கட்டமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வசதிகளை செய்யப்பட்டுள்ளது. என்னங்க அடிப்படை? சொல்லுவாங்களே, பேசிக் அம்யூனிட்டிஸ், பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் டு ஆல் தி ஹேபிடேஷன்ஸ் அப்படின்வாங்க. என்ன? முதல்ல தண்ணி, வாட்டர் சப்ளை கொடுத்துருவாங்க, ஸ்ட்ரீட்டில் லைட் கொடுத்துருவாங்க, கான்கிரீட் ரோடு கொடுத்துருவாங்க. அந்த கான்கிரீட் ரோடு வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி மட்டும் இருக்காதுங்க. அந்த ரோடு, அந்த மெயின் ரோடு போகுது பார்த்தீங்களா, அந்த ரோடு டச் பண்ணுற வரைக்கும் இருக்கும். அது லிங்க் ரோடுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பரியல் கிரவுண்ட்ஸ், இது எல்லாமே செஞ்சு கொடுத்தது தான் இந்த தாய் ஸ்கீம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. 2011 12 ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது உருவாக்கப்பட்டது. அடுத்த ஒரு திட்டம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபேமஸான திட்டம். என்னது? மழைநீர் சேகரிப்பு திட்டம். இன்னும் நீங்கள் வந்து வீடு கட்டுறீங்க அப்படின்னா, பிளான் கொடுக்குறீங்க கவர்மெண்ட் ஒரு இன்ஜினியர்ஸ் பிடிச்சி பிளான் கொடுத்தீங்க அப்படின்னா, அந்த பிளானில் நீங்கள் மழைநீர் சேகரிப்பு திட்டம் தனியாக காண்பிக்க வேண்டும். அப்படி இருந்தால் அப்ரூவே பண்ணுவாங்க. இன்றும் இப்போ நீங்கள் வந்து அப்ளை பண்ணாலும் 2001 இதை வந்து கம்பல்சரி பண்ணாங்க, கம்பல்சரி. ஸோ பழைய வீடு நீங்கள் கட்டினாலும் அதுக்கு முன்னாடி ஒரு குழி நோண்டி எப்படி அந்த சிஸ்டம் இருக்கணுங்கிறத உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி தான். ஸோ மழைநீரை சேகரிக்கும் மற்றும் நிலத்தடி நீர் மட்டத்தை ரீசார்ஜ் செய்வதற்கு இது பயன்படுகிறது. ஓகேங்களா? ஸோ இந்த திட்டத்தினுடைய முன்னோடின்னு சொல்லலாம், பயனியர். முன்னோடி என்ன மீனிங்? பின்னாடி இருக்க சொல்ல வரல. முன்னோடினா இன்று குளங்களை ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது, அந்த குளங்களை பராமரிக்கணும், அந்த குளங்களை சுற்றி வந்து ஒரு வேலி ஆட்டம் ரெடி பண்ணி குளங்களை வந்து பராமரித்து வரணும் அப்படிங்கிறது வந்து அடுத்த ஒரு ஸ்கீமாக இப்போ தற்போது இருக்குது. அதுவும் நிலத்தடி நீரை ரீசார்ஜ் செய்வதற்கு, சரிங்களா, அண்டர் கிரவுண்ட் வாட்டர் வந்து ரீசார்ஜ் பண்ணுறதுக்காகவும் இந்த திட்டம் வந்து முன்னோடியாக இருக்கிறது தான். இப்போ இருக்க குளத்தை காப்பாற்றுவது, ஏரியை காப்பாற்றுவது. அடுத்த ஒரு ஸ்கீம் இவங்களோடது 2016 2017 அப்புறம் இல்லை இல்லையா? ஸோ அந்த சிஸ்டம் என்ன? அம்மா அழைப்பு மையம். அழைப்பு மையம் திட்டம், சரிங்களா? அது அம்மா கால் சென்டர் ஸ்கீம். அம்மா கால் சென்டர் ஸ்கீம் 2016 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 24/7 அரசின் ஒற்றை சாளர தகவல் தொழில்நுட்ப வசதி, அது சிங்கிள் விண்டோ IT எனபிள் ஃபெசிலிட்டி ஆஃப் கவர்மெண்ட் டு எனபிள் எக்ஸ்பீடியஸ் டிஸ்போசல் ஆஃப் கிரீவன்ஸ் ஆஃப் சிட்டிசன். குடிமக்களின் குறைகளை விரைவாக தீர்ப்பதற்கு இன்றும் நடைமுறையில் உள்ளது. அருமையான ஒரு திட்டம். நீங்கள் எடுத்து அதோட அந்த கால் சென்டருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசலாம். இந்த மாதிரி நான் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறேன், இது மாதிரி நான் இங்கே நிற்கிறேன், எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி இமீடியட்டாக நீங்கள் வந்து பேசலாம். அதுக்கான அந்த கால் சென்டருடைய நம்பர்ஸ்லாம் இருக்குது, இன்றும் நடைமுறையில் இருக்குது. சரிங்களா? எத்தனை பேர் பேசுகிறாங்க, எவ்வளோ பயனாளிகள்ங்கிறது அடுத்த திட்டம். ஆனால்
2016 அம்மா அழைப்பு மைய திட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஃபேமஸ் ஆனது, இன்றும் ஃபேமஸாக தான் இருக்குது. 2011 நில அபகரிப்பு சட்டம். நில அபகரிப்பு சட்டம். The Prohibition of Land Grabbing Act. Land Grabbing Act 2011 இவங்களுடைய சட்டம். ஸோ அடுத்த ஒரு சட்டம் கேள்விப்பட்டிருப்பீங்க, கேள்விப்படாமல் இருந்தால் நாங்களாம் கேள்விப்பட்டிருக்கோம், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க பாருங்கள். 2003 அந்த சட்டம் என்னது? லாட்டரி சீட்டு. நல்லா பார்த்தீங்கன்னா லாட்டரி சீட்டு, அது மாதம் சேலரி வாங்கி நம்ம என்ன பண்ணுவாங்க, லாட்ரி சீட்டு வாங்கி வெயிட் பண்ணிட்டுருப்போம், விழுமான்னு. இன்னும் சில பேர் 50, 100, 500, 1000, 2000க்கு விழுமான்னு வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ 2003 பேன் ஆன் லாட்டரி டிக்கெட்ஸ். இன்னுமே பார்த்தீங்கன்னா கேரளா, கர்நாடகா, ஆந்திராவில் இருக்க லாட்ரி சீட்டை நம்ம இங்கே கொண்டு வந்து வச்சுக்கக்கூடாது. அது அங்கேயே பார்த்துட்டு அங்கேயே தூக்கி போட்டுடணும். சப்போஸ் இந்த 1ஆம் நம்பர் சீட்டு அப்படிலாம் சில பேர் நடத்துவாங்க, அதுவும் தடை தான், தொடர்ந்து தடை. சீட்டு அதாவது ஒரு பேப்பர் மூலமாக இது நடத்தக்கூடாது. ஓரலாக நாங்கள் சீட்டு நடத்துகிறோங்க அப்படின்னு சொல்லி அது வேறு விஷயம். இது ஒரு பேப்பர் மூலமாக குழுக்கள் எதுவுமே நடக்கக்கூடாது. இது அவங்க 2003 நிறுத்தினாங்க. இந்த 2011 இன்னொரு ஸ்கீம் இன்னும் நடைமுறையில் இருக்கிறது இல்லையா? ஃப்ரீ லேப்டாப். 2011 கொடுத்தது ஃப்ரீ லேப்டாப் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். அரசு மாணவ மாணவிகளுக்கு இலவச மடிக்கணினி திட்டம். இது யாருக்கு கொடுக்குறாங்க? +1 +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க, பார்த்துக்கணும். ஸோ இவங்களுடைய ஆட்சியில் மேக்சிமம் சொல்லியாச்சு இல்லையா? இதே அதிமுகவுடைய ஆட்சியில் அடுத்தது திரு எடப்பாடி பழனிசாமி ரெஜிம். கடைசியாக இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்ல இல்லையா? ஸோ இதில் ஐஎன்சி ஏஐடிஎம்கே கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இவருடைய ஆட்சி காலத்தில் என்னது? குடிமராமத்து திட்டம். குடிமராமத்து திட்டம் அதாவது டு ட்ரெட்ஜ் லார்ஜ் லேக்ஸ் ஸ்மால் இரிகேஷன் லேக்ஸ் பாண்ட்ஸ். நான் சொன்னேன் பார்த்தீங்களா? அதாவது என்னது? இந்த குளம், குட்டை, ஏரிகளை பாதுகாக்கக்கூடிய திட்டம் தான் குடிமராமத்து திட்டம் அப்படிங்கிறது இவருடைய ஆட்சி காலத்தில் இருக்குது. அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது இல்லையா? ஸோ சில ஏரி குளங்கள் ஆக்கிரமிப்பு நடக்கும்போது அது மதுரை இது மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு போகும்போது அவங்க இதை ஸ்கீமாக கொண்டு வர சொல்லி வரும்போது தான் இந்த குடிமராமத்து திட்டம் கொண்டு வரப்பட்டது. 2020 காவேரி டெல்டா ப்ராஜெக்ட். காவேரி டெல்டா ப்ராஜெக்ட் தமிழகத்தின் உணவு பாதுகாப்புக்காக கொண்டு வரப்பட்டதுங்க. காவேரி டெல்டா ப்ராஜெக்ட். காவேரி டெல்டா ப்ராஜெக்ட் அக்ரிகல்ச்சரல் ஜோன், ப்ரொடெக்டட் ஸ்பெஷல் அக்ரிகல்ச்சரல் ஜோன் 2020 கொண்டு வந்தது. ஸோ இந்த ப்ரொடெக்டட் ஸ்பெஷல் அக்ரிகல்ச்சரல் ஜோன் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இந்த ஜோனில் எந்தெந்த பகுதிகள் வருது அப்படிங்கிறத சொல்கிறோம் பாருங்கள். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, கடலூர், அரியலூர் மற்றும் திருச்சி. புரியுதுங்களா? ஈஸியாக நான் வச்சுக்கணும். இதுதான் ப்ரொடெக்டட் ஸ்பெஷல் அக்ரிகல்ச்சரல் ஜோன் 2020 காவிரி டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய ஃபுட் செக்யூரிட்டிக்காக தமிழ்நாட்டில் ஒரு பகுதிகள் கொண்டு வந்தாங்க. இதே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக அடுத்த ஒரு ஸ்கீம் என்னது? January 1,
2019 என்னது? பிளாஸ்டிக் பேன். பிளாஸ்டிக் பேன். சரிங்களா? சுற்றுச்சூழலை மேம்படுத்துவதற்காகவும் தூய்மையான தமிழகத்தை உருவாக்குவதற்காகவும் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை அப்படின்னு கொண்டு வந்தாங்க. டு இம்ப்ரூவ் த என்வைரன்மெண்ட் அண்ட் கிரியேட் எ கிளீன் தமிழ்நாடு சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் ஹேவ் பீன் பேண்ட் அப்படின்னு சொல்லி இந்த கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ திட்டங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த ஒரு திட்டம் 2020 யாருங்க? எடப்பாடி பழனிசாமி ஏஐடிஎம்கில் சீஃப் மினிஸ்டராக இருக்கும் பொழுது இந்த திட்டங்கள் பார்த்துட்ருக்கோம். அடுத்து 2020 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட்ஸ் திட்டம். நீட்ஸ் தேவைகள் சொல்கிறோம் இல்லையா, நீட்ஸ் அந்த திட்டம். நீட்ஸ்னா என்னது? என் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நியூ. ஓகேங்களா? இ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்டர்பிரனர். என்டர்பிரனர் இந்த இ, ஸோ என்டர்பிரனருக்கு வந்து டபுள்இ வந்துடும். என்டர்பிரனர் கம் டி வந்து டெவலப்மெண்ட் ஸ்கீம். ஸோ நியூ என்டர்பிரனர் கம் டெவலப்மெண்ட் ஸ்கீம், அதான் நீட்ஸ். ஆக்சுவலா என்இடிஎஸ் தான் வரும், அது ஒரு ஃபுல் ஃபார்மாக வரத்துக்காக நீட்ஸ் கொண்டு வந்தாங்க. இந்த திட்டம் யாருடைய கண்ட்ரோலில் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசின் தொழில் மற்றும் வணிக இயக்குனர் அவருடைய கண்ட்ரோலில் இருந்தது. அதாவது இந்த டைரக்டரேட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் என்ன சொல்கிறாங்க இவங்க இந்த திட்டத்தின் மூலமாக? படித்த இளைஞர்கள் முதல் தலைமுறை தொழில் முனைவராக மாற உதவுதல். சரிங்களா? படித்த முதல் தலைமுறை, வீட்டுக்கு நான் தாங்க ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருக்கேன், நீங்கள் வந்து என்டர்பிரனர் ஆகலாம் அப்படிங்கிறதான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்திய தேசிய காங்கிரஸ் அவங்க ஆட்சி செஞ்சது தமிழ்நாட்டில். பிறகு மாறி மாறி திமுகவும் அதிமுகவும் ஆட்சி செஞ்சுருப்பாங்க. ஆனால் நம்ம படிப்புக்காக இந்திய தேசிய காங்கிரஸ் உடைய முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்ததும் பிறகு அதிமுக ஆட்சி செய்தது மட்டும் அவங்களுடைய திட்டங்களை மட்டும்தான் நம்ம இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அடுத்த ஒரு வகுப்பில் முழுவதுமாக திமுக அவங்களுடைய ஆட்சியில் இருக்கும் பொழுது என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்க, தற்போதைய வரைக்கும் என்னென்ன திட்டங்கள் இருக்குங்கிறது அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.